Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா CHSல MTS ஓட எக்ஸாம் டேட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நமக்கு எக்ஸாம் டேட்ஸ் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. ஆக்சுவலி இப்போலாம் வந்து எக்ஸாம் வந்து நடந்துகிட்டு இருக்கணும், ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கணும். அக்டோபர்ல வந்து எக்ஸாம்ஸ் முடியும், செப்டம்பர் அக்டோபர்ல தான் MTSே ஆக்சுவலி இருக்கும். பட் ஸ்டில் நமக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் ஆகி அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. ஒரு ஆஸ்பிரண்டா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. இருந்தாலுமே நம்ம 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 கையில ஒன்றும் இல்லை, என்ன பண்றது, எப்படி ப்ரொசீஜர் போகுதோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கமிஷன்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிஜிஎலோட எக்ஸாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால வந்து ஒரு சிலருக்கு எக்ஸாம் அந்த இது அஃபெக்ட் ஆச்சு இல்லையா, அவங்களுக்கு மட்டும் அக்டோபர் 14 அன்னைக்கு எக்ஸாம் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் 15லேருந்து நீங்கள் வந்து சிஜிஎல் கொஷின்ஸை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சிபிஓ இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கான்ஸ்டபிள் ஜிடியோட அப்ளிகேஷன் விண்டோ வந்து நவம்பரில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எலோட டயர் 1 எப்போ நடக்கும் அப்படின்னா 4th week of October. ஸோ சிஹெச்எஸ்எல்ஏ அக்டோபர் 4th week அப்படின்னா நமக்கு எம்டிஎஸ் அதுக்கப்புறம் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது அக்டோபர் அப்படின்னும் போது பாருங்க, இதுக்கு அடுத்து இதை ஃபாலோ பண்ணி என்ன வரும்னா சிபிஓ, அப்புறம் ஜேஇ, இதுக்கப்புறம் தான் எம்டிஎஸ். ஸோ இப்போ இது அக்டோபர், இதுவே லாஸ்ட் அக்டோபர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் எம்டிஎஸ். ஸோ அக்டோபர், நவம்பர், மேபி டிசம்பர் ஆகிடலாம். ஓகேவா? டிசம்பர் ஜான் கூட போனாலும் போகலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெக்ஸ் ஆகாதீங்க, இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு டவுன் ஆகாதீங்க. ஓகேவா? நீங்கள் படித்தது எப்போவுமே வீணாக போகாது. நீங்கள் என்னெல்லாம் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ, எவ்வளோ எஃபர்ட், உங்கள் எஃபர்ட்ஸ் வந்து என்றைக்குமே வீணாக போகாது. ஓகேவா? நீங்கள் இப்படி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மனசு உடஞ்சி உட்காராம ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருங்க, வீடியோஸ் பாருங்கள். ஓகேவா? நீங்கள் ஒரு எம்டிஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த 45 டேஸ் ஸ்டடி பிளானர் இருக்கு இல்லையா, நம்ம வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். 45 டேஸில் வந்து 40 டேஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5 டேஸ் வந்து உங்களுக்கு சண்டேஸில் வரும். அந்த இடையில அந்த டேஸில் வந்து நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த 40 கிளாஸஸ் உங்களுக்கு இதில் இருக்குது. எல்லா டாபிக்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிகினராக இருந்தீங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கூட நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளோட ஆப்பில் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்குனே வந்து ஸ்பெஷலாக எம்டிஎஸ்க்கு, எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு, பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்குனே இங்கிலீஷ் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு வந்துட்டு இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ், 45 கிராமர் ரூல்ஸ் வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், வெக்காபுலரி பிடிஎஃப் கோர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் 45 கிராமர் ரூல்ஸுக்குலாம் நான் வீடியோவாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தென் ஜென்ரல் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கூட டெஃபினட்டாக உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பேசிக்ஸ்லேருந்து நவுன் ப்ரொனவுன் நீங்கள் எந்த ஆர்டரில் படிக்கணுமோ அந்த ஆர்டரில், அண்ட் தென் 12 டென்சஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரிஸ், குவிஸஸ் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் எல்லாமே இதை கெட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற இந்த 3மே இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு கெட் ஆகும். ஓகேவா? அதுவே வந்து நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், டெஸ்ட் சீரிஸ், குவிஸஸ் இதுலையுமே எல்லாமே வந்து கெட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து கண்டிப்பாக படிக்கலாமா வேணாமா, குவிட் பண்ணிடலாமா, வேறு ஜாப் போகலாமா, இப்படி நிறைய செகண்ட் தாட்டில் இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் இது வரைக்கும் இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டீங்க, இவ்வளோ இயர்ஸ் படிச்சிட்டிங்க, இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டீங்க, இவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இதோட வேணாம் அப்படின்ட்டு போயிடாதீங்க. ஓகே? இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது எல்லாமே நார்மலைஸ் ஆகி எக்ஸாம்ஸ் நடக்கும். அவங்களே வந்து சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த சிஹெச்எஸ்எல்னு வருது இல்லையா, இப்போ அடுத்த சிஹெச்எஸ்எல்க்கு ஒரு சிலர் எம்டிஎஸ் மட்டும்தான் என்னோட டார்கெட் அப்படின்னு எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் ட்ரை பண்ணுற ஆஸ்பிரன்ஸும் இருப்பீங்க. சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் ட்ரை பண்ணுற ஆஸ்பிரன்ஸுக்குமே நம்ம கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் எந்த எக்ஸாம் சிஜிஎல் அதாவது எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம்ஸ்
ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்மளோட இங்கிலீஷ் பேக்கேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆஸ்பிரன்ஸ் லாஸ்ட் டைம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எனி டைம் உங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷனை வந்து நாங்கள் கிளியர் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் பாருங்கள், இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸஸ்லேயே உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ்க்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து எடிட்டோரியல் செஷன் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். இது வந்து யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும், பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும், இல்லை வேறு எந்த ஸ்டேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த எடிட்டோரியல்லையுமே உங்களுக்கு எவ்ரி எடிட்டோரியல்லையும் idioms, one word substitution, phrasal verbs, vocabs, passage, reading comprehension இது எல்லாமே இதில் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போது கூட நியூ வேர்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கிராமர் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பேசேஜ் இருக்குது அப்படின்னா அது வந்து கொஷின்ஸ் கேட்டால் எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறது, இப்படி எல்லாத்துக்குமே எடிட்டோரியல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக தமிழில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த எடிட்டோரியல் செஷனுமே ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு மோரல்லெஸ் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இந்த டேட்ஸில் இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போலேருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கூட டெஃபினட்டாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் வேணும், இல்லை சப்போர்ட்டிவாக ஏதாவது வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எனி டவுட்ஸ்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஃப்ரீயாக விட்டுற வேண்டாம். ரெகுலராக படிங்க, கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட்டு கண்டென்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.